சார் குறிப்பாக கூட்டணி கணக்குகள்லாம் மாறுங்கிறீங்க. பாஜகவ கொள்கை எதிரிங்கிறாரு. எப்படி சார் கூட்டணி கணக்கு மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு? ராகுல் காந்தி இன்னைக்கு வந்து விஜய் கூட பேசிட்டாரு. ராகுல் பேசுறாரு. பட் ராகுலால விஜயை காப்பாற்ற முடியுமானா விஜயை காப்பாற்ற முடியாது. இப்ப இருக்க நிலைமையில விஜயை காப்பாற்றக்கூடிய ஒரே மனிதர் அமித்ஷா, மோடி தான். அமித்ஷா மெயினா சொல்லணும்னா, இப்ப விஜயை காப்பாற்றக்கூடிய இடத்துல குருமூர்த்தியை போய் தாவேகா தலைவர் சந்தித்தாங்கன்னு சொன்னாங்க. அவர் இல்லைன்னு மறுத்திருக்காரு. ஆமா. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆனா மத்திய அரசாங்கத்தோட இணக்கமா போனாதான் இந்த சிக்கல்லேருந்து வெளியில வர முடியுங்கிறது விஜய்க்கு தெரியும். திமுக கவல் கடத்துருச்சு. திமுக கடத்திட்டு போகணும். பாஜகவுக்கு வேணுங்கிறதெல்லாம் வாக்கு ஸ்பிட் ஆகக்கூடாது. விஜயோட வாக்கு என்டிஏக்கு வரணும். ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தோம் விஜய் இழுக்க போகிறாங்கன்னு. இது துரதிருஷ்டமான ஒரு சம்பவத்தினால் விஜய் என்டிஏ பக்கம் சேர்ந்தார்னா திமுகவுக்கு கொஞ்சம் பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா பெரிய அணி ஆகிடும். அதிமுக, விஜய், பாஜக இதெல்லாம் சேர்ந்துனா ஒரு எதிரான ஒரு வலுவான எதிரணி உருவாயிடும். அது வருதா இல்லையான்னு தெரியாது. யார் காலையாவது விஜய் விழுந்தாகணும். ஒன்று ஸ்டாலின் காலில் விழணும், இல்லை அமித்ஷா காலில் விழணும். இல்லைன்னா அவர் தலை தப்புறது கஷ்டம். ஏன்னா இது வந்து சாதாரண விஷயம் இல்லை. 41 மரணங்கள். இது வந்து கடந்து போகிற விஷயமே இல்லை. ஸ்டாலினோட கோபப்பார்வையிலேயும் தப்பிக்கணும்னா நீங்கள் அமித்ஷாவோட பேக்கெட்டில் இருந்தால் தான் இருக்க முடியும். இது யாரோ கூட கேட்டாங்க, ஸ்டாலின் வந்து விஜய்க்கு இது வந்து தொந்தரவு கொடுக்குறாரா அரசியல் பண்ண? ஏங்க எடப்பாடி கூட தான் தொந்தரவு கொடுத்தாரு. அதெல்லாம் மீறி எடப்பாடி வரலையா? எடப்பாடிக்கு ஸ்டாலின் கொடுக்காத தொந்தரவா? எந்த இடத்துல கேட்டாலும் அதிமுக மீட்டிங்கு ரோட் ஷோ பர்மிஷன் இல்லைன்னு தான் சொன்னாங்க. எங்கே கிடைக்கிறதோ அங்கே பண்ணார். ஏன்னா அவங்களுக்கு எப்படி மீட்டிங் கண்டக்ட் பண்ணணும்னு தெரியும். திமுக அதிமுக இந்த இடத்துல மீட்டிங் பண்ணால் இவ்வளோ பேர் தான் வரணும், இதுக்கு மேலே வந்தால் நமக்கு சிக்கல் வரும்னு தெரியும். அந்த அனுபவம் இல்லாத விஜய் இப்போ பொறியிலே மாட்டின் எலி மாதிரி மாட்டின் முடிக்கிறார்.